ஹாய், வெல்கம் டு பிகிஜிஎஸ் ஹோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. ஒரு 9:00 எடுத்திருப்பேன். ஆனால் 9:00 மாதிரியே இல்ல பாருங்க. நல்ல மழை, இருட்டிட்டு இருக்கு. இன்னும் மழை வர்ற மாரி. ஸோ நாங்கள் 9:00 தான் எழுந்தோம். எழுந்து பால், காஃபியெல்லாம் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணலான்னு பார்த்தா, இட்லி உப்புமா பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்போவே இட்லி ஊற்றி பிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், அப்புறம் காஞ்ச வத்தல், அப்புறம் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் நிறையவே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதை நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது இட்லி பொடி வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் நான் பண்ணலை, பசங்களுக்கு கொடுக்குறதால. இது இட்லி பொடி நான் வீட்டில் அரைச்சது காலியாகிடுச்சு, அதனால் நான் கடையில் வாங்கியிருக்கேன். 10 ருபீஸ் பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோடனே இது மேலே வந்து நம்ம பிச்சு வச்சுருக்க இட்லி எல்லாம் சேர்த்து விட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள் இது கூடவே. நான் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம கீழே கிளறி விட்டோம்னா அந்த அடியில் இருக்க ஆனியன்லாம் மேலே வந்து நல்லாயிடும். ரொம்ப கரண்டி போடாதீங்க, கொலன்னு ஆகிடும், உதிரியாகவே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இட்லி பொடியையும் சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டோம்னா இட்லி உப்புமா ரெடி. இப்போ இந்த இட்லி பொடியை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ காரத்தை பார்த்து நீங்கள் எவ்வளோ தேவையோ இட்லி பொடி அதில் சரி, வீட்டில் அரைச்சதுன்னா நீங்கள் நிறையவே சேர்க்கலாம். நல்ல இந்த கலரில் இருக்காது வீட்டில் அரைச்ச பொடி. பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டால் போதும். இந்த மழைக்கு இதமாக சூடான இட்லி உப்புமா ரெடி. பாருங்கள், மறுபடியும் மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.